இந்த குறிஞ்சி பாடலில் முதல் பாடல்ல இருந்து 34வது பாடல் வரைக்குமான விளக்கத்தை முதல்ல பார்ப்போம். தோழி அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற பாடப்பகுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவியோட தாய் இருக்காங்க இல்லையா, செவிலித்தாய், அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட மகளுக்கு என்ன ஆச்சு, ஏன் தன்னோட பெண்ணோட கூந்தல் களை இழந்து போயிருக்கு, ஒளி இல்லாமல் இருக்குது, தன்னோட பெண்ணோட நெத்தியில் பார்த்திங்கன்னா கருமை படர்ந்துருக்கு, அது மூலமாக நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு பெரிய தீராத நோய் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அவங்க வருந்துறாங்க. ஏன்னா தலைவி நாளுக்கு நாள் இருக்க ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே போகிறாங்க. அப்படின்றப்போ அழிக்க முடியாத ஏதோ ஒரு கொடூரமான நோய் தன்னோட மகளுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அரியுனர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுவிச்சி வேலன் அப்படின்றவங்க சொல்லுவாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, அரியுனர் அப்படின்னா நடப்பதை முன்கூட்டியே சொல்லக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். அவங்கக்கிட்ட கூட்டும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட வேண்டி தொழுது மலர்களெல்லாம் தூவி வணங்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை சொல்கிறாங்களோ அந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அகில் புகை சந்தனம் இது எல்லாத்தையுமே போட்டு அப்போவும் என்ன பண்ணுறாங்க, செஞ்சு பார்க்குறாங்க. எதுவுமே நடக்கலை. தன்னோட பெண்ணுக்கிட்ட எந்த ஒரு மாற்றமே வரல. அவள் நாளுக்கு நாள் ஒளி இழந்துக்கிட்டே போகிறா. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவளோட தோள்கள் என்ன பண்ணிருக்கு, நாளுக்கு நாள் மெலிஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் அவளோட வளையலானது அவள் நடக்கும்போதே பார்த்திங்கன்னா கழண்டு விழற அளவுக்கு அவ்வளோ தூரம் மெலிஞ்சு போயிருக்காங்களாம் தலைவி. அது மட்டும் இல்லாமல் தோழியோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக போகிறத பார்த்து செவிலித்தாய் ரொம்ப வருந்துறத பார்த்து தோழி என்ன பண்ணுறா, அதுக்கான வருத்தத்தை தெரிவிக்கிறா. அதை தான் இங்கே முதல் பாடல் 1லேருந்து 12வது பாடல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 13லேருந்து 26 வரைக்கும் இப்போ தோழி என்ன பண்ணுறாங்க, தலைவியோட நிலைமையை பார்த்து செவிலித்தாய் இப்படி வருந்துறாங்களே, இதனால இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ அப்படின்னு பயந்து இவன் என்ன பண்ணுறா, முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முத்தாலையும் மணியாலையும் தங்கத்தாலையும் நம்ம ஏதாவது ஒரு நகை செஞ்சு போட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது உடஞ்சிச்சோ இல்லை சேதாரம் ஏதோ ஆச்சு அப்படின்னா அதை நம்ம சரி செஞ்சுக்க முடியும். ஆனால் கடுமையான காவலோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அவள் என்ன பண்ணுறா, அப்பா அம்மாவோட கடுமையான காவலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அதையும் மீறி தன்னோட காதலால் ஒரு தவறு செஞ்சிட்டா அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியாது, அப்போ அந்த நிலைமையை சரி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் செய்யக்கூடாத ஒரு தவறை செஞ்சதுனால மனம் வருந்தி தலைவி தீர்க்க முடியாத மனநோயினால் இப்படி தேம்பி புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்லும்போது அந்த செவிலித்தாய்க்கு இன்னும் குழப்பமாக இருக்குது. அப்போ தான் தோழி இன்னும் தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 27லேருந்து 34வது பாடலில், அதாவது 2 பெரிய மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போடுறாங்க அப்படின்னா எடுத்த உடனே சண்டை போட மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற பெரிய சான்றோர்களை கேட்டு சண்டை போடலாமா அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளே ஆலோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 2 மன்னர்களே அந்தளவுக்கு ஆலோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மகளை பெற்றெடுத்த ஒரு குடும்பம் ஒரு மகனை திருமணம் செஞ்சு கொடுக்க போகிறாங்க, மகளை திருமணம் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்க போகிறவங்க அந்த தலைவனோட பண்பு குணம் சுற்றம் எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் திருமணத்தை செய்வாங்க. ஆனால் இவங்க அது எதையுமே பார்க்காம மனசை மட்டுமே ஒன்றி போய் திருமணம் செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறது மூலமாக என் மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு தோழி ஒரு வழியாக தலைவி களவு திருமணம் செஞ்சுருக்காங்க. அது மூலமாக தான் இப்படி பயந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் உடல் எப்படி மெலிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாங்க. அது மூலமாக இப்போ செவிலி தாய்க்கு பார்த்திங்கன்னா தலைவிக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. அந்த திருமணம் எப்படி நடந்துச்சு, எதன் காரணமாக நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்து வர பாடல்களில் தோழி செவிலி தாய்க்கு சொல்லுவாங்க.